சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நீங்க படிச்ச பெரிய மனுஷனா இருந்துகிட்டே பழி தீக்கிறேன்னு பாவம் பண்ணிட்டு இருக்கீங்களே சார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரம்யாவுக்காக என்ன பண்ணணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரிம்மா, நான் ரம்யாவுக்காக போலீஸ்ல சரண்டர் ஆகிறேன். உங்க அண்ணனை வெளியே எடுக்கிறேன். ஆனா எனக்காக நீ ஒரே ஒரு உதவி பண்ணணும் சார். சொல்லுங்க சார். என் மகளை தன்னால டார்ச்சர் பண்ண அந்த பாவி தூக்கல தூங்கணுமா? நீதாம்மா இன்னொருத்தனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும். அப்பதான் என் மனசாரும். சார், உங்க மகசாவுக்கு காரணமானவனை போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அவங்களால முடியலன்னா நான் கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்துறேன். இது சத்தியம். கடைசியா உன்னை நம்புறேம்மா. இப்ப நான் எங்க வந்து உண்மையை சொல்லணும்? என்ன நடந்தது சொல்லுங்க. சத்யநாராயணன், நீங்க நடந்ததை தான் சொல்றீங்களா இல்ல உங்களை யாராவது மிரட்டி இப்படி சொல்றாங்களா? இல்ல சார், யாரும் என்ன வற்புறுத்தல. நான் முழு சுயநினைவோட தான் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கேன். என் மகளோட மரணத்துக்கு பழி தீர்க்கத்தான் நான் அந்த பிரபுவை கொலை பண்ணேன். அதை இத்தனை நாள் சொல்லாம இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம்? சார், என் மக ரம்யா சாவுக்கு அந்த செத்து போன பிரபு அவன் ஃப்ரெண்டும் தான் சார் காரணம். பிரபுவை கொண்டுட்ட அடுத்து அவன் ஃப்ரெண்ட தேடிக்கிட்டு இருக்க. அந்த பொறுக்கையை கொண்டுட்டு சரணடையலான்னா போலீஸ் கண்ணில் படாம பதுங்கி இருந்த இந்த கொலை வழக்குல ஒரு பாவமும் செய்யாத அப்பாவி மூர்த்தி என்னால தண்டனை அனுபவிக்கிறத கையிலும் இந்த தம்பியும் புரிய வச்சாங்க. அதனாலதான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் எதுக்காக மூர்த்தி இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம முதல்ல வந்து ஆஜரானாரு? சார், அது இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தோட டார்ச்சரால நடந்தது. கடைவீதிக்கு போன என் அண்ணனை மிரட்டி வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணாரு சார். எதுக்காக அப்படி பண்ணாரு? சார், பிரபுவோட கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எங்களை தான் டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வகையில நாங்களும் தான் காரணம். மண்டபத்துல பிரபுவோட அராஜகம் கைமீறி போகவும் என் தங்கச்சி அவளை காப்பாத்திக்க பிரபுவ ஆணியில தள்ளிவிட்டா. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அவனுக்கு விஷம் கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்த விஷத்தினாலதான் அவன் இறந்தான்னு தெரியாம நான் தான் அவனை புதைச்சேன். இதனாலதான் போலீஸ் தொடர்ந்து எங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணாங்க. தங்கச்சிங்களை காப்பாத்த வேற வழி இல்லாம என் அண்ணன் செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிக்கிறேன்னு இப்போ ஜெயில இருக்காரு. பிரபு கேஸை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சார் உண்மையான குற்றவாளி. மூர்த்தி நிரபராதி. அதுக்கான பேப்பர் சார் இருக்கு. கொடுங்க.
சத்யநாராயணனை இன்னைக்கே சப்ஜெயில அடைச்சிருங்க. எஸ் சார். அதே மாதிரி ஜெயிலில் இருக்க மூர்த்தியை இம்மிடியட்டா ரிலீஸ் பண்ண ஆர்டர்ல எழுதியிருக்கேன். அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், இவர் பொண்ணு சாவுக்கு காரணமான பிரபுவோட ஃப்ரெண்டை வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். நாளைக்கு இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்திடுங்க. ஓகே சார். வேலாயுதம் சார். இனி இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க யாரும் கயல் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இது என்னோட ஸ்ட்ரிக்டான உத்தரவு. ஓகே சார். பிரபுவுடைய கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறது தான் என்னோட நோக்கமே தவிர யார் மேலேயும் எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது சார். கயல், நான் உங்கள் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வராது, அதுக்கு நான் கேரண்டி. சார். கூட்டு வாயா. இந்தாங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க சார். ஆ? சார். என்ன சார், ஒரு நிமிஷம் கயல் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். சீக்கிரம் பேசிட்டு வாங்க. அம்மா, இப்ப எதுக்குமா ஃபீல் பண்ற? இல்ல சார், பாசத்துக்கு ஏங்குற உங்க மனசை புரிஞ்சுக்காம அயோக்கியன்னு நினைச்சு ஆரம்பத்துல உங்க சட்டைய பிடிச்சு ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் நீ உங்க அண்ணன் மேல வச்சிருந்த அளவு கிடந்த பாசத்தினாலதாம்மா. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படிதாம்மா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. நீ என்கிட்ட கத்தும்போது ஏன்பா தப்பு பண்றீங்கன்னு என் மகன் ரம்யா கேட்ட மாதிரி இருந்ததுமா. அந்த ஒரு நிமிஷம் தான் என்கிட்ட உரிமையா சண்டை போடுற என் மகன் ரம்யாவை உனக்குள்ள பார்த்தம்மா. இத பாருமா, ஒண்ணு என் பொண்ணாதாம்மா பாக்குறேன். இது என் மகளுக்கு செய்யற கடமையா நினைச்சுக்கிறேம்மா. என் மக சாவுக்கு காரணமான ஒரு கொலை பண்ண அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிக்கிறேன்.